கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த 5 மாதங்கள் இந்த ஆண்டில் நாம் கடந்துட்டோம். 6வது மாதத்தின் 1வது நாள். 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை அவருடைய கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த 6வது மாதத்திலையும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்துவார். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், லூக்கா சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 37வது வசனத்தின்படி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். இந்த மாதம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லிட்டு இருக்கிறேன், கர்த்தரால் எல்லாம் கூடும். அதே மன்னமாக இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 1வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, 6ஆம் மாதத்தில் கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத்தில் என்னும் ஊரில் அவர் போய் நற்செய்தியை சொல்லுகிறார். 6வது மாதத்தில் நற்செய்தி. உங்களுக்கு இதை பார்க்கிற உங்களுக்கும் கூட இந்த 6வது மாதத்தில் குட் நியூஸ். ஆகையால இந்த மாதம் உங்க யாவருக்கும் குட் நியூஸ். கர்த்தர் இதை நடத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க, இதை நீங்க விசுவாசிங்க. 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். இந்த 6வது மாதமும் நமக்கு ஒரு நற்செய்தியை தந்து குட் நியூஸை கொடுத்து தூதர்களை அனுப்பி உங்களுக்கு நற்செய்தி இந்த மாதம் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நற்செய்தி நம்மை தேடி வரும், உங்களை தேடி வரும். ஆகையால இந்த மாதம் சந்தோஷத்தோடு ஆரம்பிங்க. ஜெபிக்கலாமா? பிதாவை கிருபைக்குள் ஜெபிக்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆகையால தூதர்களை அனுப்புங்க. இதை பார்க்குற இல்லத்திலையும், இதை பார்க்குற நபர்கள் வாழ்க்கையிலும், அப்பா இது பார்க்குற எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஆவியானவர் தாமே தூதர்களை அனுப்பி நற்செய்தியை அப்பா இந்த மாதம் யாவரும் காணும்படிக்கு, இதை பார்க்குற யாவருக்கும் நற்செய்தியை கொண்டு வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்தேசுவின் கருத்துக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நன்றியுள்ளத்தோட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed 6th month.